கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசன் வந்து காரியம் நடக்குன்னா சொல்லிட்டு வந்து யார் காலில் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தாங்க வந்து தெரிய வருது. மல்லியை வந்து நல்லா வந்து ஏமாத்திருக்காரு. அப்படியே வந்து அப்பட்டமான ஒரு ஏமாத்து. நான் வந்து உன்னை வந்து என்னை வந்து நீ வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து அப்படியே மல்லிக்கு வந்து அப்படியே மல்லி கூட வந்து ஒட்டி உறவாடுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எதுக்காக? விஜய் வந்து ரேணுகா கூட வந்து இருந்தால் தான் வந்து நல்லது. என் பொண்ணு வந்து என் மாப்பிள்ளை கூட வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செய்வேன். அப்படி இருக்கும்போது அவள் வந்து எப்படி வந்து இருக்கிறது? அவளை வந்து நான் வந்து தூக்கி வந்து வெளியே வந்து போடணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம் வந்து. ஸோ விஜய் எங்கே இருக்காரோ அங்கேயே வந்து நம்ம போய் இருக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து காட்ட முடியும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா மல்லியவே வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டாங்க. மல்லி வந்து இந்த சுடரும் இருந்துட்டு மல்லி தான் வேணும், மல்லி தான் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. காரணம் வந்து என்ன? மல்லி இருந்தால் கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து அப்படியே இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து பார்த்தீங்களா என்னென்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சா, கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு லெவலுக்கு வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குங்க. கப 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 கபன்னு எரியுது. அதுவும் போயும் 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 அவ காலில் வந்து விழுந்து அவகிட்ட வந்து இவங்க வந்து இப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் வந்து நல்லதுக்கா? இதெல்லாம் வந்து எங்கே போய் நான் வந்து என் தலையை கொடுத்து வந்து நான் முட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகா 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 வந்ததுலேருந்து எனக்கு வந்து பிரச்சனையே எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் விஷயமாவோ ஒரு மீட்டிங் ஏதாச்சும் ஒன்று போகும்போது உன் அப்பா போய் வந்து போய் போய் வந்து அந்த பொண்ணு காலில் வந்து வேலைக்காரி காலில் வந்து விழுந்து அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கானே அவனுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த சொசைட்டியில் வந்து நாங்கள் வந்து ஒரு மரியாதை வந்து தர்றது அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று நடக்கும்போது மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்து இப்படி வந்து பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு இன்சல்ட்டிங்காக வந்து இருக்க போகுது நம்ம நிஷாக்கு. ஏன்னா வந்து ஃப்யூச்சராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கதிரேசனுடைய வாரிசு எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க. அவங்களுடைய சொத்து எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து எடுத்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா, என்னைக்காச்சும் இன்றைக்கி இல்லைனாலும் வந்து கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் வந்து ஃபீல் பண்ண போகிறாரு. நம்ம வந்து பொண்ணை வந்து விட்டுட்டு வந்துட்டோமே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணை வந்து விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம ரேணுகா இல்லாதம்போது அவள் தானே வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து அவளையவே வந்து நம்ம வந்து தனியாக வந்து விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏற்கனவே வந்து ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் வந்து ஒரு பொண்ணு இல்லையே ஒரு பொண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு தானே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதுவும் நிஷா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ 2 பொண்ணுமே இருக்கும்போது 2 பொண்ணையுமே வந்து ஒரு கண்ணு போனால் இன்னொரு கண்ணு, இன்னொரு கண்ணு போனால் இன்னொரு கண்ணு அப்படின்ற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் வந்து இந்த கதிரேசன் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இப்போ வந்து கதிரேசன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து பார்த்தாலே வந்து பயங்கர டென்ஷனாக தான் இருக்குது. நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆப்பு வந்து வச்சு விட்டுட்டாரு. அது இல்லாமல் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறோம். ஹாஸ்பிட்டல் வந்து போகிறது வந்து நம்ம விஜய்க்கு வந்து தெரியக்கூடாது. என் மாப்பிள்ளைக்கு வந்து தெரியக்கூடாதுமா. அவருக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அவர் வந்து ஏதாச்சும் வந்து சொல்லிடுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து பயங்கரமாக வந்து திட்ட போகிறாங்க. அப்படி வந்து திட்டினா வந்து உடனே வந்து இதெல்லாமே வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்து நடக்கும். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கும். அந்த நெகட்டிவ் தான் வந்து நமக்கு வந்து தேவை. இங்கே வந்து என் பொண்ணு கூட வந்து ஓகே ரேணுகா வந்து கிடச்சிட்டா நான் வந்து ரேணுகா கூடயே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்காக வந்து விஜய் வந்து என்னனாலும் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்லியும் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் வந்து மாற்றுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுங்க. சரி ஓகே அப்படி வந்து மாற்றிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பாருங்களேன். விஜய் வந்து எவ்வளோ வந்து மல்லி மேலே வந்து பாசமாக இருக்கார். இப்போது நான் வந்து ரேணுகா வந்து வந்தாலுமே வரலனாலுமே வந்து நான் வந்து உங்கூட தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட மனுஷனை இப்படி வந்து மாற்றினா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர ஒரு டென்ஷன், பயங்கர ஒரு கோபம் எல்லாமே வந்து உண்டாகும். சரி ஓகே. ஏன் வந்து விஜய்க்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வந்து தெரிய வந்ததுன்னா மல்லி வந்து இல்ல அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து மல்லியை வந்து எதுக்கும் வந்து கூப்பிடாதீங்க. மல்லி வந்து என்ன உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன வேலைக்காரியா? ஸோ அதெல்லாம் வந்து எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது. மல்லிக்கு வந்து என்ன இது இருக்கோ அதை வந்து மல்லி வந்து பார்த்துக்கட்டும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்ற ஒரு இதில் தாட்டில் வந்து நம்ம
விஜய் வந்து சொல்ல போறாரு. ஆனா, அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டு வந்து, இந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து இருக்க போறாங்களா? இல்ல. என்ன இருந்தாலும் வந்து, அந்த இடத்துல வந்து என்ன இப்போ என்னால வந்து சந்தோஷத்த வந்து அனுபவிக்க முடியுமோ, என் புருஷனுக்கு வந்து என்ன சந்தோஷத்த வந்து குடுக்க முடியுமோ, என் வெண்பாக்கு வந்து என்ன சந்தோஷத்த வந்து குடுக்க முடியுமோ, அந்த சந்தோஷத்துக்காக வந்து நான் வந்து எப்படினாலும் வந்து பாடுபடுவேன். எப்படினாலும் வந்து உழைப்பேன். என்ன வந்து எப்படினாலும் வந்து நான் வந்து வருத்திப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பண்றாங்க அந்த விஷயத்த. அந்த விஷயம் வந்து பண்ணும்போது கண்டிப்பா வந்து எனக்கே வந்து மனசுக்கு சங்கடமா, மனசுக்கு வலிக்குதுங்க. அவ்ளோ பெரிய விஷயத்த வந்து மல்லி வந்து பண்ணும்போது ரொம்பவே வந்து எப்படி யாரால தான் வந்து பண்ண முடியும்? மனோகர் வந்து சொன்ன மாரி, "அவ உன்னுடைய எதிரி. உனக்கும் அவளுக்கும் தான் வந்து போட்டி. அப்படி இருக்கும்போது நீ வந்து அவளுக்கு வந்து தூக்கிட்டு இருக்கிறது வந்து எப்படி எந்த விதத்தில வந்து ஒரு சாத்தியமான விஷயம்னு சொல்லிட்டு வந்து நீ நினைக்கிற மல்லி? இது வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வந்து வரல. நீ வந்து இப்படி வந்து பண்றது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து ஓப்பனாவே வந்து மூஞ்சில அடிச்ச மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து கேட்காததுனால, இப்பயும் வந்து கேட்காமயே வந்து போறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்கு வந்து புரிய வருதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அப்படி வந்து புரிய வரும்போது மனோகர வந்து ஒரு நாளைக்கு வந்து நெனச்சு பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சீ யூ டாட்டா.